சென்னையில் இருந்து அமெரிக்காவுக்கு அவசரமாக பறந்த 600 டன் ஐபோன்கள் ஏன் தெரியுமா? வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவின் 600 டன் ஐபோன்களை அமெரிக்காவுக்கு விமானத்தில் அனுப்பியது. விவரங்கள் உள்ளே. சீன பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த அதிகப்படியான வரியை தவிர்க்கும் முயற்சியாக ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஐபோன்களை அமெரிக்காவுக்கு விமானம் மூலம் அனுப்பியுள்ளது. சுமார் 600 டன் எடை கொண்ட ஐபோன்கள் சிறப்பு சரக்கு விமானங்களில் ஏற்றப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டன என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனாவை சார்ந்த உற்பத்தியை குறைத்து இந்தியாவிற்கு உற்பத்தியை மாற்றியதன் விளைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரியை சமாளிக்கவும் இது உதவியது. இந்த ஐபோன்கள் தமிழ்நாட்டின் சென்னையில் உள்ள விமான நிலையத்திலிருந்து அனுப்பப்பட்டன. இங்கு ஃபாக்ஸ்கான் மற்றும் டாடா போன்ற உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் ஆப்பிள் நிறுவனம் உற்பத்தியை அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் கையிருப்பு அதிகரிப்பதற்காக ஏதுவாக இந்த பெரிய அளவிலான ஏற்றுமதி மேற்கொள்ளப்பட்டது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி 125% உயர்த்தப்பட்ட நிலையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% வரி மட்டுமே விதிக்கப்பட்டது. இது தற்போது 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வரியை தவிர்ப்பதே ஆப்பிள் நிறுவனத்தின் நோக்கம் என்று இந்த விஷயத்தை அறிந்து ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறையை விரிவுபடுத்த சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பொருட்களை அனுமதிப்பதற்கான நேரத்தை 30 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரமாக குறைக்க ஆப்பிள் நிறுவனம் கோரிக்கை வைத்தது. இந்த சிறப்பு ஏற்பாடு பசுமை வழித்தடம் என்று அழைக்கப்படுகிறது. இது சீனாவில் உள்ள சில விமான நிலையங்களில் ஆப்பிள் ஏற்கனவே பயன்படுத்தி வரும் முறைக்கு ஒப்பானது. புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு சென்னையிலிருந்து குறைந்தது 6 சரக்கு விமானங்கள் ஐபோன்களை ஏற்றிச் சென்றுள்ளன. ஒவ்வொரு விமானமும் சுமார் 100 டன் எடை கொண்ட பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடியது. ஒரு ஐபோன் 14 மற்றும் அதன் சார்ஜிங் கேபிள் சுமார் 350 கிராம் எடை கொண்டது என்று வைத்துக் கொண்டால் 600 டன் சரக்கு என்பது சுமார் 1.5 மில்லியன் போன்கள் ஆகும். இந்த விவகாரம் குறித்து ஆப்பிள் மற்றும் இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்த திட்டம் மற்றும் உள் விவாதங்கள் தனிப்பட்டவை என்பதால் தகவல்களை வழங்கியவர்கள் தங்கள் பெயரை வெளியிட விரும்பவில்லை. ஆப்பிள் நிறுவனம் ஆண்டுதோறும் உலக அளவில் 220 மில்லியன் ஐபோன்களை விற்பனை செய்கிறது. கவுண்டர் பாயிண்ட் ரீசார்ஜ் நிறுவனத்தின் தகவலின்படி அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஐபோன்களில் 20% தற்போது இந்தியாவில் இருந்து வருகிறது. மீதமுள்ளவை சீனாவில் இருந்து வருகின்றன. 125% வரி விதிப்பின் கீழ் ஆப்பிளின் விலை உயர்ந்த மாடலான ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸின் விலை $1599 அமெரிக்க டாலரிலிருந்து $2300 அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கும் என்று ரோசன்பிளாட் செக்யூரிட்டிஸ் கணித்துள்ளது. ஏற்கனவே 54% வரி இருந்த போதே விலை உயர்வு அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய ஆப்பிள் நிறுவனம் இந்திய தொழிற்சாலைகளில் உற்பத்தியை 20% அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்தது. இதற்காக சென்னையில் உள்ள ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் அதிக பணியாளர்களை நியமித்தும் வழக்கமாக விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உற்பத்தியை தொடர்ந்தும் கடந்த ஆண்டு 20 மில்லியன் ஐபோன்களை உற்பத்தி செய்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தற்போது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செயல்படுகிறது என்பதை 2 வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. ஆப்பிள் நிறுவனத்தின் சப்ளையரான ஃபாக்ஸ்கான் மற்றும் டாடா ஆகிய நிறுவனங்களுக்கு இந்தியாவில் 3 தொழிற்சாலைகள் உள்ளன. மேலும் 2 தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகின்றன. சீனாவை தவிர்த்து பிற நாடுகளுக்கும் உற்பத்தியை மாற்ற ஆப்பிள் நிறுவனம் முயற்சி செய்து வருவதால் இந்தியாவின் பங்கு ஆப்பிள் நிறுவனத்தின் உலகளாவிய விநியோக சங்கிலியில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் விரைவான சுங்க அனுமதி அமைப்பை உருவாக்க ஆப்பிள் நிறுவனம் சுமார் 8 மாதங்கள் செலவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஆப்பிள் நிறுவனத்தின் திட்டத்திற்கு ஆதரவளித்தது என்றும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு உத்தரவிட்டது என்றும் இந்திய அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மதிப்பு 2025ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 770 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் பிப்ரவரி மாதத்தில் 643 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் ஏற்றுமதி இருந்தது. இது முந்தைய 4 மாதங்களில் 110 மில்லியன் அமெரிக்க டாலர் முதல் 331 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை மட்டுமே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏற்றுமதியில் பெரும்பாலானவை சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட முக்கிய அமெரிக்க நகரங்களுக்கு அனுப்பப்பட்டன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திருங்கள்.